அன்பிற்கினிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருக்கரத்திற்கு நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான காலை வேளையிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்ற நம்பிக்கை உங்களிலே இன்னும் அதிகமாக ஊன்றி வளர வேண்டும் என்று உங்களுக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குறுதியை உங்களுக்கும் இன்றைய நாளிலே தொடக்க நூல் 15வது அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு சொன்னதைப் போல சொல்லுகிறார். அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதியை தருகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நமக்கு கேடயமும் கவசமாக ஆண்டவர் இருப்பேன் என்று சொல்வதற்கு காரணம், நாம் கிட்டத்தட்ட ஒரு போர்க்களத்திலே நிற்பதைப் போல நம்முடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றிலும் திகிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கு நம்முடைய கேடகமாக, நம்முடைய கவசமாக இருந்து நம்மை பெருமைப்படுத்த வருவேன் என்று வாக்கு தருகிறார். அவருடைய ஆசிரை பெற்று நல்வாழ்வு பெறுவோம். ஆமேன்.